சிசிலி ட்ரீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தான் இன்றைக்கி நான் வந்து செஞ்சுருக்கேன். வாங்க இது எப்படி சேர்த்து அப்படி சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இதெல்லாம் வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சள் கரு தனியாக வந்து நான் பிரித்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த வெள்ளைக்கருவை வந்து நல்லா பீட்டர் வச்சு நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பீடு, செகண்ட் ஸ்பீடு, தேர்ட் ஸ்பீடு இந்த மாதிரி ஒன்றாட்டு கூட்டிக்கோங்க. கூட்டிகிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா க்ரீமியாக வந்தால் தான் கேக்கும் நல்லா சாஃப்டாக வரும். இல்லைன்னா கேக் வந்து சாஃப்டாகவே இருக்காது. இப்போ இது பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதேட்டு நான் வந்து சர்க்கரை எவ்வளோ அப்படி சேர்த்துருக்கேன்னா 125 கிராம் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்துக்கிட்டேட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம். இது நான் வந்து இந்த கேக்கும் நாங்கள் கற்றுக்கிட்டது தாங்க. எங்கள் ஊரில் சொல்லி கொடுத்தாங்கள அதில் கற்றுக்கிட்டது தான். இப்போ நான் வந்து இதை நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நம்ம சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து அது வந்து சீக்கிரம் கரையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பொடி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் வந்து நல்லா க்ரீமியாக வரந்தனையும் நல்லா பீட் பண்ணிக்கணும் நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வரணும். நம்ம எந்த அளவுக்கு இந்த ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ எல்லா சர்க்கரையும் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி பீட் பண்ணுங்கள். அப்படி தான் பீட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லா சர்க்கரையெல்லாம் கலந்து நல்லா கரையும். நல்லா கலந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்காண்டி நல்லா இந்த மாதிரி சுற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாருங்கள், எந்த மாதிரி க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். இதை வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மஞ்சக்கருவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மஞ்சக்கருவில் 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஊற்றிக்கோங்க. இது வந்து எக் வாசனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஊற்றுறேன். மில்க் எசன்ஸ் இருந்தால் கூட அது கூட ஊற்றிக்கலாம். இப்போது இதையும் எடுத்து வச்சுட்டு இந்த ஒயிட் அடித்து வச்சுருக்கோம் அதில் மஞ்சக்கருவை சேர்த்துட்டு லைட்டாக பீட்ரு வச்சு அடிச்சுக்கோங்க. ரொம்ப பீட்ரு வச்சு அடிக்கக்கூடாது. மஞ்சக்கரு சேர்த்ததுக்கப்புறம் இது மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி லைட்டாக ஒரு டைம் நம்ம வந்து பீட்டர் வச்சு அடிச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்பீடு வச்சுட்டு லைட்டாக அடிச்சுக்காங்க, போதும். அவ்வளோதாங்க. இது நல்லா அடிச்சாச்சு. இப்போ இது எடுத்துடலாம். அவ்வளோதான், இது அடித்தது போதும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்காங்க. இப்போ நம்ம மைதா வந்து சேர்த்துக்கலாம். மைதா வந்து 110 கிராம் மைதா வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா 2 டைம் 3 டைம் நல்லா ஜலிச்சிக்கோங்க. இப்போ இதுலேட்டு 16 கிராம் கொக்கோ பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேன். எனக்கு அங்கே எல்லாமே வெயிட் அளவில் சொல்லி கொடுத்ததுனால நான் அதே மாதிரி செய்கிறேன். அடுத்து இதுலேட்டு பேக்கிங் பவுட்ரு வந்து ஒரு 4 கிராம் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெயிட் மிஷின் இருந்துச்சுன்னா அதில் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிட்டு இப்போ நல்லா சளிச்சிக்கோங்க எல்லாத்தையுமேட்டு. இந்த மாதிரி ஒரு 2 டைம் சளிச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக கட்டியாக இருக்கும். அது நல்லாட்டு ஒரு ஸ்பூனோ கையை வச்சு நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம அடித்து வச்சுருக்க எக்கு ஒயிட்டு இருக்குது பார்த்திங்களா, ஒயிட்டு எல்லாம் 2 நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து நல்லா சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா சாஃப்டாக வருங்க. அந்த கேக் வந்து இந்த மாதிரி நல்லா அடிச்சிருக்கோம். நம்ம வந்து நல்லா க்ரீமியாக அடிச்சிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக வரும்.
ரொம்ப நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் ஒரு 30 ml வாசனை இல்லாத எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. ரிஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதிலேட்டு ஒரு 60 ml பால் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து பீட்ரு வந்து யூஸ் பண்ண வேண்டாம். நல்லா அந்த கரண்டியை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதை நம்ம வந்து ஒரு கேக் டின்னில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இல்லை பட்டர் ஷீட் போட்டுட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு குச்சியை வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. ஏன்னா பபுள்ஸ் இருக்கும், அப்போ கேக் வந்து சரியாக நல்லா வரும். ஆனால் ஒரு மாதிரி ஹோல்ஸாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அந்த டின்னை வந்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு இப்போ நம்ம பாத்திரத்தில் தான் நாங்கள் வச்சுருக்கோங்க. இது வந்து பாத்திரத்தில் தான் நான் வச்சேன். இது வந்து பாத்திரத்தில் வந்து ஒரு 40 நிமிஷம் வச்சுட்டு இப்போ இதை எடுத்துருக்கோம். இது நல்லா ஆறணும். அதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ க்ரீம் ரெடி பண்ணிடலாம். விப்பிங் க்ரீம் வந்து ஒரு 100 கிராம் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதையும் இது நல்ல க்ரீமியாக நல்லா கெட்டியாக வரணும். இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். இதை எந்த அளவுக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். அப்படின்ட்டு அந்த நம்ம கீழே கொட்டினாலும் அது வந்து விழக்கூடாது. அந்த அளவுக்கு க்ரீமியாட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி கெட்டியாக எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கேக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். பெருசாக இருந்தால் 3 இதாக கட் பண்ணிக்கோங்க, சின்னதாக இருந்தால் இந்த 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 50 கிராம் சர்க்கரை வந்து சர்க்கரை தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து உங்களோட ப்ரஷ்ஷு இல்லைனா ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா அதை வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ப்ரஷ் வச்சு இது பண்ணிக்கோங்க. என்கிட்ட ரெண்டுமே இல்லைனாலும் இந்த கரண்டி வச்சு நான் வந்து நல்லா தொளிச்சிக்கிறேன். 50 கிராம் சர்க்கரைங்க. 50 கிராம் சர்க்கரையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சுட ஊற்றக்கூடாது. இப்போ இதுக்கு மேலே சர்க்கரை தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் க்ரீம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மேலே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கீழேயும் கொஞ்சம் வந்து பிளேட்லேயும் கொஞ்சம் க்ரீம் வச்சுக்கிறேங்க. நடுவில் கொஞ்சமாட்டு நான் அது வந்து உங்களுக்கு காட்டலை. ஆனால் கீழேயும் லைட்டாக கொஞ்சமாக நடுவில் கொஞ்சம் க்ரீம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே கேக்கை வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ அடுத்த அந்த மேலே இருக்க பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, கட் பண்ண அதையும் சேர்த்து அதை வந்து இது மேலே இப்போ வச்சுக்கலாம். இப்போ இதையும் வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த சுகர் சிரப் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஊற்றிக்கிறேன். ப்ரஷ் இருந்தால் இல்லை ஸ்ப்ரே இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இந்த கரண்டி வந்து வச்சு ஊற்றுறதுக்கு வந்து அவ்வளோ செட் ஆகலை எனக்கு வந்து. ஏன்னா அந்த ஸ்ப்ரே இல்லை அந்த ப்ரஷ் இருந்துச்சுன்னா நல்லா ஃபுல்லாகவே நல்லா அந்த சுகர் சிரப் சேர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் அது கரெக்டாக இதாகும். இப்போ இந்த சுகர் சிரப் ஊற்றுனதுக்கப்புறம் இதுக்கு மேலே இப்போ நம்ம வந்து க்ரீம் வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ க்ரீம் சேர்த்துட்டு ஃபுல்லாட்டு நம்ம வந்து நல்லா க்ரீம் இது மேலே சுற்றி எல்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க. இது வந்து எனக்கு வந்து அவ்வளோ வரல. நான் வந்து இது வரைக்கும் க்ரீம் வந்து சேர்த்து பண்ணது இல்லையா, இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கேக் வந்து நான் செய்கிறேன். அதனால் எனக்கு வந்து அவ்வளோ ரொம்ப இதாக இருந்துச்சு செய்கிறதுக்கு. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப டிசைன் எல்லாம் இதில் கொடுக்கலங்க. முதல்ல டிசைனை நான் செய்யலை. இந்த பாருங்கள், இப்போ கேக்கில் ஃபுல்லாக நல்லா க்ரீம் வந்து இது பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சாக்லேட்டை வந்து ஒரு 50 கிராம் சாக்லேட்டை வந்து துருவி வச்சுருக்கேன். அந்த துருவின சாக்லேட்டை வந்து டார்க் சாக்லேட் தாங்க. இதை வந்து இந்த மாதிரி சுற்றி நம்ம வந்து போட்டுக்கலாம். அந்த சாக்லேட்டை வந்து துருவிட்டு ஃப்ரிட்ஜிலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது வந்து நல்லா ஒட்டும், கையில் ஒட்டாமல் அந்த கேக்கில் வந்து நல்லா இதாகும். அதுக்காக வேண்டி
இந்த மாதிரி துருவிட்டு 50 கிராம் டார்க் சாக்லேட் துருவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேக் செஞ்சதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி மேலே தூவிக்கலாம். உங்களோட செர்ரி எதுவும் இருந்துச்சுன்னா மேலே வந்து போட்டுக்கோங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் வேறு எந்த டிசைனும் நான் வந்து இதில் கொடுக்கல, எனக்கு அதை வந்து தெரியாது. இப்போ நான் வந்து காஞ்ச செர்ரி வந்து இருந்துச்சு, அதை வந்து மேலே வந்து கொஞ்சம் மேலே வந்து போட்டுக்கிறேன். இப்போ இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம எடுத்து இதை வந்து நம்ம கட் பண்ணணும். இப்போ நான் தூக்கிதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வேறு எதுவும் பழங்க இருந்தால் கூட நீங்கள் மேலே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ கட் பண்ணுறோம். ரொம்பவே சாஃப்டாக வந்துச்சுங்க, கேக் வந்து நல்லாவும் இருந்துச்சு. நல்லாயிருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.